வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். நம்ம யூஸ்வலாக சுறா புட்டுலாம் சாப்பிட்ருப்போம். பட் இன்றைக்கி நான் வித்தியாசமாக சால்மன் புட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சால்மனில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் டி, செலீனியம்லாம் இருக்கனால இது நம்ம ஹார்ட்டுக்கு, போனுக்கு ரொம்பவே நல்லது. தைராய்டு பேஷண்ட்ஸ்லாம் இது கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சால்மன், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு 8 போல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 போல் பச்சை மிளகா, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ சால்மனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சால்மன் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா பரட்டிக்கலாம். இப்போது சால்மனை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு சின்ன இட்லி பாத்திரம் தான் இருக்கனால நான் ஒரு 2 பேட்சாக சால்மனை போட்டிருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் செலவாகும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. நம்ம நைஃபை வந்து சால்மனில் குத்தி பார்க்கும்போது அது நல்லா சாஃப்டாக இறங்கணும். அப்போனா சால்மன் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சால்மன் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கையாலேயே சால்மனை நல்லா உதிரியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் மிக்சரை சால்மனோடு சேர்த்து நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு பூண்டை நல்லா வதக்குங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்மன் மிக்சரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சால்மனில் இருக்க மாய்ஸ்சர் போகிறதுக்கு நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வதக்கணும். 5 minutes once lid ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. சால்மன் புட்டு ரெடியாக இருக்குது. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சால்மன் புட்டு ரெடி. இது சாதத்தோட நெய் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.